உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்பகம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக லைவ் போட்டேன். ஐயோ இறைச்சல், வண்டி சவுண்டு ரொம்ப கேட்கும். நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. சின்ன விஷயந்தான், ஆனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா பல வருஷம் முன்னாடி வந்து ஒரு விஷயத்துக்காக நான் விளையாட்டு போக்கில் ஏதோ ஒரு இதுக்காக ஆரம்பித்து வச்சது. அதுக்கப்புறம் அதை பற்றி நான் கேர் பண்ணுறதே இல்லை. அதுலேருந்து நான் சரி அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கணும், அதுக்காக மெனக்கெடணும்னு நினச்ச போது லைஃப் ஐஷ்யூ அது இதுன்னு போயிடுச்சு. ஸோ அதை நான் யோசிக்கவும் இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ அகைன் வந்து ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்கேன். அதுக்கான பலன் என் கை மேலே கிடச்சிருக்கு. சின்ன பலனாக இருந்தாலுமே எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம். அது என்ன சந்தோஷம் அப்படிங்கிறது நாளைக்கு நான் லைவ் போட்டு சொல்லலான்னு இருக்கேன். பட் நாளைக்கு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் லைவ் வாங்க. ஏன்னா நான் இப்போவும் லைவ் போட்டிருக்கேன், பட் நான் லைவ் வர்றது யாருக்கும் தெரில, நோட்டிஃபிகேஷன் போகலன்னு நினைக்கிறேன். அது தெரியாமல் இருக்கிறதுனால வெறுமனே நான் பேசுகிற மாதிரி இருக்குது. யாராவது இருந்தால் தானே பேசுனதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு மத்தியானம் நான் லைவ் வரேன். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். அது எப்படி சொல்கிறதுனா, அது சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா அதுக்காக இப்போ நான் மெனக்கெட்டு நிறையா பேர்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய விஷயத்தை நான் பார்த்து செஞ்சுருக்கேன். அதே மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் சில விஷயங்கள்லாம். நம்ம ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணணும், அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் என்னோட இந்த விஷயத்துக்கான காரணம் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது நான் நாளைக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் சின்ன விஷயந்தான், பட் அது எனக்கு பெரிய 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்போம். அது எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு சடனாக நடக்கும்போது அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலுமே அது பெரிய அளவில் சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. பல கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலுமே பிரச்சனைகள் அதெல்லாம் இல்லை. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு வழி இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை நிறையா இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை கொண்டாடணும்னு தோணும். பெரிய அளவில் கொண்டாடட்டாலும் ஏதோ மனசளவில் ஒரு சந்தோஷம், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாளைக்கு லைவ் போட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மறக்காமல் நாளைக்கு எத்தனை மணிக்கு லைவ் வரலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைம் கரெக்டாக இருக்கும், ஈவினிங் கரெக்டாக இருக்கும், இல்லை மதியம் கரெக்டாக இருக்கும், இல்லை காலையில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் லைவ் வருவேன். நன்றி நன்றி நன்றி. இதுக்கு தேங்க்யூ.